உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். பெரியாரை வைத்துதான் அரசியல் செய்து வருவதாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதியில் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பு தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் வேட்பாளர் சீதாலட்சுமிக்கு வாக்கு கேட்டு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர் பெரியாரை தான் இழிவுபடுத்தவில்லை என்றும் பெரியாரை வைத்துதான் அரசியல் செய்வதாகவும் தெரிவித்தார். நாங்கள் பெரியாரை எதிர்க்கல, விமர்சிக்கல, இழிவா பேசல. பெரியாரை வைத்து அரசியல் செய்கிறோம். நீங்க 60 ஆண்டுகளா பெரியாரை வச்சு அரசியல் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க. அதே பெரியாரை வச்சு இப்ப நாங்க அரசியல் செய்யறோம். ஏன் நீங்க பயப்படுற? நீ பெரியாரை பற்றி பேசினாய், நான் பெரியார் பேசினதை பேசுகிறேன். இவ்வளவுதான். ஈரோட்டில் நாம் தமிழர் கட்சியினர் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் இடையே மோதல் ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை முன்னிட்டு பன்னீர்செல்வம் பூங்கா பகுதியில் நாம் தமிழர் கட்சியினர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அப்போது தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் சீமானை விமர்சித்து துண்டு பிரசுரங்களை வழங்கியதாக கூறப்படுகிறது. இதற்கு நாம் தமிழர் கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் இருதரப்பிற்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இதையடுத்து அப்பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டனர். தப்பா இருக்கு சார். இங்க ஓட்டு கேட்டுக்கிறோம், இங்க வந்து ஓட்டு கேட்க கூடாது, எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாட்டுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லி துண்டறிக்கை தவறான துண்டறிக்கீங்க, துண்டறிக்கை தவறான துண்டறிக்கை வாங்க கிழிச்சு போடுங்க. உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.